ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த காலை வணக்கம். இன்றைய ராசி பலன். மேசராசி, காரிய தடை. இன்று மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அவர்களுக்கு காரிய தடை ஏற்படும். தாயினுடைய உடல்நலத்தில் பாதிப்பு ஏற்படும். அவர்களுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உடல்நல கோளாறுகள், தொழிலில் இருந்து நஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் இன்று கவனமாக இருக்க வேண்டியவர்கள் இந்த மேசராசி. ரிஷபராசி, நலம். அவர்களுக்கு இன்று எல்லா விதமான காரியங்களும் சுபமாகவே முடியும். குழந்தைகளுடைய உடல்நலம், பெற்றோர்களுடைய உடல்நலம், தன்னுடைய ஜாதகனுடைய உடல்நலம் அவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் ஆகும். தொழிலிருந்து மென்மேலும் வெற்றி ஏற்படும். தொழிலிருந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். உறவுகள் சுமூகமாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு இன்றைக்கு ரிஷபராசிக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து மிதுனராசி. மிதுனராசி, வெற்றி. மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும். தொழிலில் மேன்மை ஏற்படும். புது வண்டியோ வாகனங்களோ வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அதை வெற்றியுடன், திறமையுடன் முடிப்பீர்கள். அவர்கள் இருக்கக்கூடிய எந்த விதமான தடைகளும் நீங்கும். காரிய தடை நீங்கும். தொழிலிருந்து முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்ப சிறப்பு, கலைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பு. மற்ற இதர தொழில், தரகு தொழில் செய்பவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். பொதுவாக இன்று இவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கடகம், சோர்வு. ஏனென்றால் குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளால் மன கஷ்டங்கள் ஏற்படும். சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இருந்த போதிலும் அவர்கள் இன்றைக்கு அவங்களுடைய குலதெய்வத்தை வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா இந்த கஷ்டம் நீங்கி ஒரு சுமாரான நாள் அப்படின்னு வேணும்னா நாம் சொல்லலாம். இது கடகம். அடுத்து சிம்மம். சிம்ம ராசி, வெற்றி. சிம்மத்திற்கு ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு நாள் இன்று. என்றால் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க. அதனால செய்ய தொழிலில் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புது யோசனைகள் ஏற்படும். புதுவிதமான ஐடியா வரும். அது மூலியமா பண வரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கும் உடன்பிறந்தார்களுக்கும் ரொம்ப சீரு சிறப்புமா இருக்கும். செய்தொழில் வெற்றி ஏற்படும். அவர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு எடுத்ததெல்லாம் பால்னு இன்னைக்கு நீங்க நினைக்க கூடாது. அவங்க கொஞ்சம் ஆராய்ந்து முடிவெடுக்கணும். எந்த ஒரு இதுல, அதாவது காரிய தாமதம். கன்னிக்கு காரியம் வெற்றி அடையும். ஆனா அது தாமதமா ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு கன்னிராசிக்கு. கன்னிராசிக்கு இன்று ஒரு சுமாரான நாள். போக்குவரத்தில் அவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மற்றபடி எந்த புதுவிதமான வாக்குகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பேச்சுவார்த்தை இல்லை கொடுக்கக்கூடாது. ஜாமீன்ல கையெழுத்து போடக்கூடாது. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் இறங்கக்கூடாது. தன்னுடைய சுய முடிவின்படி, தன்னுடைய சொந்த முடிவின்படி ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும். துலாம். துலாம் மகிழ்ச்சியான நாள். இன்று மகிழ்ச்சிகரமான நாள். அவர்கள் என்ன நினைச்சாலும் சரி அது நடக்கும். அதிர்ஷ்டமான நாளும் கூட. அவர்களுக்கு அது குடும்ப உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். எதிரிகளுடைய தொல்லை இருக்காது. எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள். இன்று அவர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் பணம் பெருகும். புது விதமான யோசனையின் மூலமாக பணம் பெருகும். அவர்கள் உடல்நலம் மேம்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுக்கு ஒரு சீரும் சிறப்புமான ஒரு நாள் இன்று. விருச்சகம். விருச்சக ராசிக்கு அவர்கள் உடன்பிறந்தார்கள் கஷ்டங்கள் ஏற்படும். இன்று விருச்சக ராசிக்கு கஷ்டம் பொதுவா. அது எப்படின்னா, தன்னுடைய விருச்சிக ராசிக்காரர்களால மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படும். மற்றவர்களான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் இன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து அனுகூலம் பெற்று செல்வதற்கு நிறைய பேர் வருவாங்க. நண்பர்கள், உறவினர்கள் அனுகூலமா ஏதாவது பெற்று செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. உங்களால ஒரு காரியம் ஆகணும்னு வருவாங்க. நீங்க பல பேர்த்துக்கு உதவி இருப்பீங்க. அவங்க இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு உதவ வரமாட்டாங்க. உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தான் இன்னைக்கு தீர்த்துக்கணும். அதனால இன்னைக்கு கவனமா இருக்கணும். உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கக்கூடிய ஒரு நாள். தனுசு. தனுசுக்கு தொழிலில் வெற்றி. உடல் நலன்ல கவனம் செலுத்தணும்.
பணம் போக்குவரத்து கொடுக்கல் வாங்கல அதெல்லாம் சிறப்பா இருக்கும். எடுத்த காரியெல்லாம் வந்து சக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து சரியான மன அலைக்கழிப்பு ஏற்படும், மன கொந்தளிப்பு ஏற்படும், மனசு வந்து நிம்மதியின்மை ஏற்படும். பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருந்தாலும் மனதளவில் வந்து அவங்க பலவீனமானவாக இன்னைக்கு வந்து இருப்பாங்க. அதனால வந்து சஞ்சலப்படத்த வேணாம். அவங்க வந்து ஆஞ்சநேயரை வந்து இன்னைக்கு வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள்னே நாம சொல்லலாம். அடுத்தது மகர ராசி. மகர ராசி இன்றைக்கு ஒரு வெற்றி வாய்ப்பான ஒரு நல்ல ராசி. இன்று அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வரும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். அவர்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும், வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான சூழல் ஏற்படும். புது நிலம், வீடு, மனை வாங்குவதற்குண்டான ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லலாம். மகர ராசிக்கு இன்று ஒரு சிறப்பான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். அடுத்து கும்பராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கு வந்து அவர்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால வந்து சனி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கணும். புதுவிதமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. அமைதியாக தன்னுடைய வேலை உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, நான் ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதனால வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்கு வந்து எச்சரிக்கை. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இடம் இல்லை. அப்படி சொன்னா புதுவிதமான அதிர்ஷ்டமான செய்திகள் வரும். 7ஆம் இடத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறாரு. தாயினுடைய உடல்நலம் மேம்படும், சகோதரனுடைய ஆதரவு கிட்டும், நண்பர்களுடைய ஆதரவு கிட்டும். அவர்கள் நினைத்த காரியத்தை இன்று வெற்றிகரமான நடத்தி முடிப்பர். அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள். மீனம் மகிழ்ச்சியான, வெற்றிகரமான, சிறப்பான நாள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், புது தொழில் தொடங்குவதற்கும், திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும், கலசர தோஷம், தாரதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி.